ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 டேஸ் ரெசனாட் சேலஞ்சோட டே 29 வீடியோ தான். இதுக்கு முன்னாடி போட்ட 28 வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரெசனாட் பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ரெசனாட்டை எப்படி கஸ்டமருக்கு சேஃப்டியாக டெலிவரி பண்ணுறது தான். நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பபிள் ரேப் அப்படி இல்லைனா கிளியர் ரேப் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் ரேப் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்டை நல்லா பேக் பண்ணிட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டை கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரகேட்டட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்துட்டு நீங்கள் வேரியஸாக சைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே சைஸ் கூட கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 12 இன்ச் பண்ணுறீங்கன்னா 12 இன்ச் லாஸ்ட் சைஸாக வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கு சின்னது 8 இன்ச்னாலும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும்போது இதே டபுளாக நம்ம கட் பண்ணி ரெண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது. ஒயிட் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோகோ ஸ்டிக்கர் நம்ம பாக்ஸில் வந்து ஒட்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கிங் கார்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் தான். தேங்கிங் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே 30 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.